உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதமும் குழப்பமும் ஏற்படும். உத்தரஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் குழந்தைகளின் உடல் நலனில் கவனமாக இருத்தல் நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வலம் வருவதால் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. உத்தியோகம் அஷ்டமஸ்தானத்தில் குருவும் ஜீவனஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் எவ்வளவுதான் கடுமையாக உழைத்தாலும் லாபம் மட்டும் எதிர்பார்ப்பிற்கு சற்று குறைவாகவே தான் இருக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதப்படும். கலைத்துறையினர் வாய்ப்புகள் குறையக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மற்றும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. ஆதலால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்த்தல் அவசியம். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் படங்கள் பாதியிலேயே நின்று போகும். பெரிய அளவில் திட்டமிட்டு படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. அரசியல் துறையினர் உயர்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். உட்கட்சி பூசல்களில் உங்களை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்யப்படும். அது உங்கள் எதிர்கால நலனை கடுமையாக பாதிக்கும். மாணவியர் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். விவசாயத்துறையினர் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் நல்ல விளைச்சலை இம்மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்கும். பெண்மணிகள் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் பெண்களுக்கு நன்மைகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளில் சற்று யோசித்து முடிவெடுப்பது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 8 மாலை முதல் 10 இரவு வரை. பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.